ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் iyalbaana சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெத்தாய் வச்சு நான் சம்பால் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் பெத்தாய் வச்சு மீன் சம்பாலில் பெத்தாய் போட்டு செஞ்சு காட்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வெறும் பெத்தாய் சம்பால் மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த திங்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு முன்பதாக நான் ஸ்பைசஸ் எடுத்து வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உண்டான மசாலாவை எடுத்து வச்சிடுறேன். ஓகே வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கறி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உண்டான மசாலா பொடி. நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு சமைக்கணும் அந்த அளவுக்கு நான் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இதை விட அதிகமாக சமைச்சிங்கன்னா அந்த கறி மசாலா பொடி இருக்குது இல்லைங்களா, கறி மிளகாய் தூள், அது மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம் சமையலுக்கு தேவையான பொருட்களை. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு நெத்திலி மீன், நெத்திலி கருவாடி மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பொடி நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுவும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுதான் பெத்தாய் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெத்தாய். அப்புறம் பூண்டு சாப் பண்ணியிருக்கேன். தேவையான சிறிது அளவுக்கு இஞ்சி சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி பெத்தாய் சம்பால் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சம்பால் கறி செய்ய போகிறேன். இது அம்மாவோட ரெசிபி. நம்ம அம்மா வீட்டில் அப்படி தான் சமைப்பாங்க. ஸோ இன்றைக்கி பெத்தாயை பார்த்துட்டோன்னே எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அவங்கள போல் அவங்களோட ரெசிபியை நான் சமைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நெத்திலி கருவாடு மீன் பொரிச்சுக்கலாம். நெத்திலி மீனை பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இனி அடுத்தது வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் உலர வச்ச கருவேப்பிலை சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உலர்த்தினாலும் அது வாசம் போகாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதோடு இஞ்சி பூண்டு. நம்ம சம்பால் செஞ்சோமா வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கறி செய்கிறதுனால இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அதோட மனம் இந்த சம்பால் கறியில் நல்லா இறங்கும். அதுக்காக நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக மசாலாவை போட்டுக்கலாம். மிளகாய் வாசம் போய் ஒரு மாதிரியே வறுகல் நிறத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தீஞ்சிடக்கூடாது, வறுகல் நிறம். ஓகே, அந்த நேரத்தில் தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழம் பாதி குழைஞ்சதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நெத்திலி கருவாடு மீன் பொரித்து வச்சதை எடுத்து சேர்த்துக்கலாம். இது என்ன பண்ணும், லைட்டாக இப்படி ஒடிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன நெத்திலி கருவாடு மீன் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒடிச்சு விட தேவையில்லை. நம்ம வீட்டில் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஒடிச்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது பெத்தாயை சேர்த்துக்கலாம். இந்த பெத்தாய் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் பச்சையாகவும் சாப்பிடுவாங்க, சில பேர் நல்லா வேக வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் பாதி அளவுக்கு வேக வச்சு சாப்பிடுவாங்க. இதில் நான் கடைசி ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ், பாதி அளவுக்கு வேக வச்சு சாப்பிடுவேன். ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சா போதும். பெத்தாய் சில பேர் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெத்தாயை பாதியாக பிரித்து போட்டிருக்கேன். சில பேர் முழுசாகவும் போட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு. உலர்ந்த கருவேப்பிலை தான் போடணுமான்ட்டு யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட போடலாம். நம்ம வீட்டில் செடியை நல்லா வளர விடுறதுக்காக நான் வாங்கி உலர வச்சு யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதோட நிறம் கருப்பாக இருக்குது. நீங்கள் வேறு என்னமோ என்ன கருப்பாக இருக்குன்ட்டு வேறு என்னமோன்ட்டு யோசிக்கக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன் உலர்ந்த கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு. இப்போ 3 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளேட் பண்ணிவிட்டு சம்பால் சமைக்கும் போது சட்டியில் கொஞ்சம் கடைசியாக வச்சுட்டு இப்படி சோறை போட்டு நல்லா பெரட்டி இப்படி திரட்டி நம்ம அம்மா அப்படி தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நானும் இப்படி செஞ்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சம்பால் இது சம்பாலும் கறியும் சேர்த்து ஒன்றா குழச்சடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.